பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த 4 மாதம் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். இப்போது 5வது மாதம் இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தத்தமும் தேவனின் சத்தமும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுத்துவோம். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 10, 11, 12வது வசனம் வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. தாவீது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாவீது ஒரு பெரிய பாவத்தை பண்ணிடுறாரு. அப்போது ஆண்டவருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்கிறச்சே உடனேவே அப்போ தான் அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்து அவர் உணர்றாரு. உடனே அப்போ எழுதுறது தான் இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவர் தேவ சமூகத்தில் போய் இந்த வசனத்தை சொல்கிறாரு. இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. அதாவது என்ன பாருங்கள், தேவனே சுத்த ஹிருதயத்தை தாங்கப்பா, எனக்குள்ளே சுத்த ஹிருதயம் இல்லை, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பிங்க. நிலைவரமான ஆவினாக்கா ஆவியானவர் நமக்குள்ளே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலப்போ என்ன ஆகணும், ஆவியானவர் நம்மளுக்கு அபிஷேகம் கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம ஆவியானோட மெல்லிய சத்தத்தை கேட்காம என்ன ஆகும்னாக்க நம்மளோட சொந்த டிசைர்ஸோ இல்லை சத்ரு போடுற சில இதுவோ நம்மளோட டெம்டேஷன்ஸ் நம்ம இச்சைகள்னால நம்ம என்ன பண்ணுவோம், இது வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு தேவனுடைய சத்தத்தையே நம்ம கேட்காதபடிக்கு நம்மளோட சொந்த டிசைர்ஸே நம்ம காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம மாம்சம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், தேவ சத்தம் நமக்கு கேட்காது. அதனால தான் சொல்கிறது, எனக்கு சுத்த இதயத்தை தாங்க, எனக்குள்ளே பொய் வேண்டாம், மாயமாலம் வேண்டாம், திருடு வேண்டாங்க, பேராசை வேண்டாம், பொறாமை வேண்டாம், கசப்பு வேண்டாம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் நிலைவரமான ஆவியானவர் என் உள்ளத்தில் புதுப்பியுமா. ஆவியான அபிஷேகம் கிடச்சிருக்கு தான், ஆனால் புதுப்பித்து கொள்ளணும். ஏன் புதுப்பித்து கொள்ளணும்னா, நம்ம அனுதினமும் ஏதோ ஒரு பாவத்தில் இந்த உலகத்தை தானே இருக்கோம், விழுந்துக்கிட்டே இருக்கிறச்சு. அனுதினமும் ஆண்டவரோட ஒப்புரவாகி, ஏசப்பா நான் இனி இந்த தப்பு செய்யக்கூடாது, இனி நான் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தில் நம்மளை கழுவி சுத்திகரித்து ஆவியில் அனுதினமும் நம்ம புதுப்பிச்சு நம்ம ஜெபிக்கிறச்சு. ஆவியானோ நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன தப்பு செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோன்னு ஆவியாக நமக்கு உணர்த்துறது நம்ம காது கேட்கும். கேட்குறதோடு மாத்திரம் இல்லை, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். அடுத்தது பாருங்கள், உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும். என்ன நம்ம பாவம் செஞ்சிட்டா நிச்சயமாக தேவ பிரசனத்தை உணரவே முடியாது. மனம் திரும்புற வரைக்கும் அந்த பிரசனத்தை உணரவே முடியாது. அதுதான் உண்மை. அதனால தான் பயந்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா, உங்கள் பரிசுத்தாவியானவரை என்கிட்டேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழற வரைக்கும் நமக்கு பரிசுத்தாவியனோட வழிநடத்தல் வேணும். ஏன்னா அவர் தான் சகல சத்தியத்தோடும் ஞானத்தோடும் உண்மையோடும் நீதியை நமக்கு தெரியப்படுத்துகிறார். எப்படி நடக்கணும், பிதாவின் சித்தம் என்ன, வரப்போகிற காரியங்கள் என்ன, நம்ம குடும்ப காரியங்கள் என்ன, ஊழியத்தின் காரியம் என்ன, பிள்ளைகளுடைய காரியம் என்ன, தேசத்தின் காரியம் என்ன, யார் நமக்கு சொல்லி தருவா? ஆவியானவர் தான் நமக்கு போதித்து வழி நடத்துறார். அவரை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு நம்மளால வாழவே முடியாது. அடுத்தது, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் எவ்வளோ இருக்கும். தேவனுக்காக எதை செஞ்சாலும் தேவனுக்குன்னு செய்வோம், வாஞ்சையாக செய்வோம், உண்மையாக செய்வோம், பயபக்தியோடு செய்வோம், கீழ்ப்படிஞ்சு செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் போக 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 என்ன ஆகும், இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் ஆசை மேலே நம்மக்கிட்ட வர வர என்ன ஆகும், கொஞ்சம் இந்த பக்கம் போகலாமா, இடது பக்கம் போகலாமா, வலது பக்கம் போகலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அவங்க ஊழியம் செய்கிற மாதிரி செய்யலாமா, அவங்க படிக்கிற மாதிரி படிக்கலாமா, அவங்க உடை எடுத்துருக்கிற மாதிரி உடை எல்லாம் நமக்குள்ளே வர 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 என்ன ஆகும், ஆவியானோட சத்தம், அந்த ரட்சிப்பின் சத்தம் நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ட்ராப் இங்கு தெளிங்களேன், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். போய் என்ன ஆகும், அந்த வெள்ளை பேப்பர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு தெளிக்க அந்த வெள்ளை பேப்பர் எல்லாம் என்ன ஆகிடும், அந்த ப்ளூ கலரோ இல்லை கருப்பு கலரோ. அது மாதிரி தான் பாவங்கிறது. என்ன ஒரே நாளில் எல்லாம் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சுத்த இருதயம் கரைப்பட்டு போயிடும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம். அந்த மாதிரி காரியம் கூடாதுங்கிறதுக்கு தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், மே மாதத்துக்காக நான் ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவத்துக்காக எதிர்பார்த்தனேன்னு. என்னை கேட்டால் இதை விட ஒரு பெரிய ப்ராமிஸ் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஆவியானவரை என்கிட்டேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, பரிசுத்தமான இருதயத்தோடு என்னை வாழ வைங்க, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்க,
திரும்புங்க. இதுதான் நமக்கு தேவை. தினமும் பரலோகத்துக்கு போய் சேர இவர் தான் வழி. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தேவன். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கார். அப்போ அவரோட வழியில், அவரோட சத்தியத்தில், அவரை பிரியப்படுத்தபடி நடக்கிறதுக்கு நமக்கு ஆவியானவரோட வழி நடத்துதல் அவசியம். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் நம்மளையும், நம்ம பிள்ளைகளையும், நம்ம குடும்பத்தையும், எல்லா காரியத்தையும் தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட நம்ம மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்ம மனம் திரும்படிச்சு மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கார். அன்னைக்கு தாவீதின் காலத்தில் வேணால் அந்த இயேசு ரத்தம் சிந்தப்படலை, ஆனால் நமக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கார். நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தனியை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துருக்கார். ஒரு விஷயம், மனம் திரும்புங்க, அர்ப்பணிங்க, புதுப்பித்து கொள்ளுங்க. ரட்சிப்பின் அந்த கம்பீர சத்தத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை நிரம்புங்க, புதுப்பித்துக் கொள்வோம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேவரே, நீ சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிற எங்களுக்குள்ளும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களும் அவர்கள் குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தின காரியமோ, பிரியமில்லாத காரியம், நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் பெரிது தகப்பனே. இயேசுவே, உமது ரத்தத்தினால் ஒரு விஷயம் கழுவுவீராக. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள சுத்த இருதயத்தை தருவீராக. நிலைவரமான ஆவியானவரை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே அந்த அனுபவத்தை தருவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளி விடாமலும், நீர் கொடுத்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாமலும் ஆண்டவரே, அன்றைக்கு ரட்சிப்பின் நாளில் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, ஆதில் கொண்ட அந்த அன்புக்கு திரும்பும்படி ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். மனம் திரும்புங்க. சுத்த இருதயம் வேணும்னு கேளுங்க. உங்களுக்காக கேளுங்க. திறப்பில் நில்லுங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, கணவர் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நில்லுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக நில்லுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நில்லுங்க. தேசத்துக்காக நில்லுங்க. ஊழியத்துக்காக நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சுத்த இருதயம் வேணும்னு கேளுங்க. ஆவியானவரை புதுப்பித்துக் கொள்ள அனுதினமும் வேணும்னு கேளுங்க. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அனுதினமும் கேட்கணும்னு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.